கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். இது இன்னும் துக்கத்தோட சேர்ந்தனால அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். நம்ம அடுத்தடுத்த மீட்டிங் வாரம் போக வேண்டியது நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம். நம்ம அவங்க வந்து ஈவன் கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டும், மாவட்ட கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டும் நடக்காம அப்புறம் டிஜிபி கிட்ட போகணும். அப்புறம் அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தனால வந்து நம்ம நேரா போய் மீட் பண்ணா அது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும்ன்றதுனால கோர்ட் கிட்ட பெர்மிஷன் சீக்கிங்ல இருக்கு. இந்த மாதிரி கரூர் போற ஈவெண்ட்டுக்கே இவ்வளவு விஷயங்கள் உள்ள அடங்கிருக்கு. இதுக்கு இல்லாம பேக் எண்ட் நிறைய விஷயங்கள் உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை நடக்காம எதுவுமே இருக்காது. வெளியே தெரியாது, அவ்வளவுதான். வெளியே தெரியறது வந்து பப்ளிக் மீட்டிங்கா இருக்கிறது மாதிரினா வெளியே தெரிய வரலாம். அது இப்ப கிடையாது. அது அது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. நேர கரூர் முடிஞ்சது, கரூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்தை பத்தி வெளியே இன்ஃபர்மேஷன். ஆனா பேக் எண்ட்ல என்னென்ன வேலை நடக்கணுமோ அதுக்கான வேலைகள் நடக்குது.